அதே மாதிரி ஒரு ஒரு பெரிய காரியம் யாராச்சும் இறந்துட்டாங்க, ஒரு டெத் அந்த மாதிரி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு நம்ம ஒரு இழப்புல வந்து இருந்துட்டு இருப்போம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்ப எங்கேருந்து வருவாங்க தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ல இவங்களாம் வருவாங்க, எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாங்க, செய்ய வேண்டிய காரியங்களும் செஞ்சு முடிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா என்ன என்ன நடந்ததுன்னே தெரியாது. நம்ம யோசனையும் பண்ணியிருக்க மாட்டோம், எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம், அப்படி அப்படி அந்த மாதிரியான மக்கள் வருவாங்க. அவங்க அந்த வாலண்டியரா இன்வால்வ் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை வந்து பார்க்க போயிருப்பாங்க. சரியா? ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ஒரு தாக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருப்பாங்க. ரைட்? ஸோ வந்து நம்ம அதை வாழ்க்கையே மாத்தி போட்டிருக்கலாம். அல்லது வந்து முக்கியமான தருணத்துல வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னைக்கு உண்டான அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி உங்க வாழ்க்கையில யார் அந்த தாக்கத்தை உருவாக்குனாங்க? சரியா? அந்த மாதிரி நபர்கள் யாரு? சரியா? ஸோ அவங்கள வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, அமைதியான ஒரு இடத்துல போய் உட்கார போறீங்க. அப்படி வந்து ஒரு 3 பேர் வந்து நீங்க மிக முக்கியமா சரியா? நெறைய இருக்கும். அதுல வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு 3 இன்சிடென்ட் நெனச்சு யார் வந்து அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? அப்படிங்கிறத வந்து அந்த 3 பேரையும் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இன்னைக்கு நினைவு கூர்றீங்க. அந்த 3 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி அத இது பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நேர் எதிர்ல வந்து ஒரு சேர்ல அவங்க உட்கார்ந்துருக்காங்க. சரியா? ஸோ அப்படி உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா, நீங்க உட்கார்ற மாரி இமேஜின் பண்ணிக்கங்க. உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இமேஜின் பண்ணிட்டு, இப்போ அவங்ககிட்ட வந்து நீங்க நன்றி சொல்லுங்க. ரைட்? எப்படி அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ல நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா. அப்ப நீங்க நேர்ல அப்படி சொல்லியிருந்திருக்கலாம், சொல்லாம இருந்திருக்கலாம். இப்போ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே பேசுற மாரியே சத்தமா கூட நீங்க அவங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ பேச போறீங்க. ரைட்? அந்த சிச்சுவேஷன் நீங்க இல்ல அப்படின்னா, நான் வந்து இப்ப இல்ல. நீங்க வந்து அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இப்படி நடந்திருக்காது. சரியா? அப்படி உங்களோட உங்களோட எண்ணங்கள் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லி முடிச்சிருங்க. அதுக்காக வந்து மனப்பூர்வமான என்னோட நன்றி, நன்றி, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து நீங்க சொல்லணும். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி 3 பேர செலக்ட் பண்றீங்க. அவங்கள வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அவங்க நேர்லயே இருக்கிற மாரி நினைச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, அவங்ககிட்ட வந்து இத வந்து பண்ண போறீங்க. ஸோ நம்ம அந்த ஃபீலிங்ஸோட ரோண்டா பைரன் அந்த புக்ல சொல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சாப்டர்லயும் நீங்க வந்து அந்த ஃபீலிங்ஸோட சொல்ற விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான அந்த பிளெஸிங்ஸ் வந்து ஈர்த்து கொண்டு வந்து குடுக்கும். நீங்க எவ்வளவு நன்றி உணர்வு ஆழமா சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திரும்ப அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நியூட்டன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ஆப்போசிட் ஆக்ஷன் வந்து இருக்கும். 2 பொருள்கள் மோதுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அது எவ்வளவு வேகமா மோதுதோ, எவ்வளவு இதா மோதுதோ, அதுக்கு தகுந்த மாரி ஈக்குவலா ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இங்க வந்து நீங்க எவ்வளவு உணர்வுபூர்வமா குடுக்குறீங்களோ, அதுக்கு ஈக்குவலாவோ, அத விட அதிகமாவோ திரும்பி வந்து நமக்கு என்ன ஆகும்னா, பிளெஸ்ஸிங்கா வந்து நமக்கு திரும்பி வரும். அப்படிங்கிறது தான் இவங்களோட கருத்தா இருக்கு. அத தொடர்ந்து தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரைட்? ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த 3 பேர வந்து நெனச்சு, அவங்கள வந்து நீங்க அவங்க நேர்ல இருக்கிற மாரி நெனச்சுட்டு, அவங்களுக்கு வந்து நீங்க அவங்கட்ட வந்து அந்த தேங்க்ஸ் வந்து குடுக்கணும். ரைட்? ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மார்னிங் மார்வல் கம்யூனிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான பிராக்டிஸஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கூட, அத வந்து பிராக்டிகலா செய்யறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் வந்து நம்ம தொடர்ந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். செய்ய வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 10 அந்த மாயாஜால நன்றி உணர்வு லிஸ்ட், கிராட்டிடியூட் லிஸ்ட் வந்து தினம் எழுதணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருக்கோம். அது இன்னைக்கு என்ன எழுதணும் அப்படிங்கிறது இன்னைக்கு உண்டான ஹிண்ட்ஸ் வந்து நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். சரியா? இன்னைக்கு உண்டான கிராட்டிடியூட் லிஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆம், உங்க ரிலேட்டிவ்ஸ் சரியா? ஸோ உங்க ரிலேட்டிவ்ஸ்ல உங்களுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அது நெறைய பேர் இருப்பாங்க. அதுல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்படி யார் அந்த அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டு, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் அவங்கள வந்து எழுதுங்க. ரைட்? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க. சரியா? ஸோ அது மாரி நெறைய சிச்சுவேஷன் இருந்திருக்கும். நெறைய இது இருந்திருக்கும். அப்படி எந்த சிச்சுவேஷன்ல எப்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ ஒரு 5 பேர் எழுதுங்க. அப்புறம் இப்ப எனக்கு நடந்த மாரி அதே மாரி அம் அ முன்ன பின்ன பார்க்காதவங்க. சரியா? நமக்கு தெரியாது. அவங்க வந்து டக்குனு ஏதோ ஒரு இதுல வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அப்படி வந்து ஒரு 5 பேர் எழுதுங்க. ரைட்? ஸோ வந்து இந்த இந்த கிராட்டிட்யூட் லிஸ்ட் அப்படிங்கிறது 10 தான் கரெக்ட்டா எழுதணும்னு எந்த அவசியமே இல்ல. 15 இருக்கலாம், 20 வந்து இருக்கலாம். ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 3 இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர வந்து நீங்க திங்க் பண்ணி எழுதுங்க. ஸோ இதுவும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கிராட்டிட்யூட் இது பண்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? ஸோ வந்து அந்த அசைன்மென்ட் இன்னைக்கு வந்து முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம அந்த தம்ஸ் அப் வந்து இன்னைக்கு அத பண்ணி முடிச்சுட்டேன் அப்படிங்கிறத வந்து தம்ஸ் அப் மறக்காம வந்து நீங்க குடுங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மணி அம் அம் இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த பணம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த பணம் வேணும் அப்படிங்கிறது நம்ம அந்த 4 பில்லர்ஸ் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து தொடர்ந்து இங்க பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஹெல்த், வெல்த்,
ரிலேஷன்ஷிப், அப்புறம் வந்து நம்மளோட மைண்ட். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு வந்து மணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு உண்டான ப்ரேயர்ஸ், அஃபர்மேஷன்ஸ், அப்புறம் தியானம், இது எல்லாமே வந்து இங்கே நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒன்று தான் அந்த போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தம்ஸ் அப் கொடுங்க. உங்களுக்கு யார் இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களை அந்த 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 ப்ரேயர் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதை வந்து நீங்கள் கேட்டுட்டு அந்த வீட்லயே வந்து நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தோம். சரியா? ஸோ நீங்க அதை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளையில இருந்து அந்த ப்ரேயர் வந்து நம்ம இதுல வந்து ஆட் பண்ணிக்க போறோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் லைக் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்றதுக்குண்டான எல்லா விஷயம் வந்து தொடர்ந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மளோட நம்மளோட மனசு மனசோட எண்ணங்கள் எப்படி, அதாவது நம்ம ஹெல்த்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த 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 புக்ல வந்து பாத்தீங்கன்னா 12 டேஸ் நம்ம பாஸ்ட்ல வந்து நடந்த விஷயங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 12th டே. ஸோ இது வரைக்கும் நம்ம அடைஞ்ச விஷயங்களுக்காக நன்றி சொல்லிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிரசன்ட்ல இருக்கிறதுக்கும் நம்ம அடைய வேண்டிய விஷயங்களுக்கும் அதுக்கு வந்து நம்ம நம்ம வந்து அந்த தேங்க்ஸ் கிவிங் வந்து கொடுக்கணும். அதுக்கு நன்றி உணர்வு வந்து கொடுக்கணும். ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இது வந்து என்ன பண்ண போறோம்னா ஹெல்த்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம நம்ம மணி அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த். ஸோ அந்த ஹெல்த் நல்லா இருந்தது அப்படின்னு வந்து தான் நம்ம மைண்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற அந்த பைசா வச்சுட்டு ஏதாச்சும் பண்ண முடியும்னா அது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ரைட்? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் பற்றியான நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். இதில் சிலது வந்து பார்த்தீங்கன்னா சில வேர்ட் டெக்னிக்கலாக இருக்கலாம், சில வேர்டு வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். சரியா? ஸோ அதை பற்றியெல்லாம் மைண்ட் பண்ண வேண்டாம். நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம மனசோட மனதின் எண்ணங்கள் உடல்ல வந்து எப்படி பாதிக்குது. சரியா? நம்ம மைண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம ஹெல்த்தை எப்படி பாதிக்குது. சரியா? அதுக்கு அது எப்படி பாதிக்குது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மூணு விஷயத்துல வந்து நமக்கு பாதிக்குதுங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெல்த் மூணு விஷயங்கள வந்து நடக்குது. ஒண்ணு பிசிக்கல், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல், மூணாவது வந்து சைக்காலஜிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்கல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடலியல் மாற்றம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் அப்படிங்கிறது வேதியியல் மாற்றம், மூணாவது வந்து மனவியல் மாற்றம், சைக்காலஜிக்கல். இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள பாதிக்கிற விஷயங்கள். நம்ம உடம்பு வந்து அப்படிதான் ரியாக்ட் பண்ணும். சரியா? இது எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த ரன்னிங் ரேஸ் அந்த இதெல்லாம் வந்து வைப்பாங்க. ரைட்? ஸோ அப்படி வந்து நீங்க எப்பவுமே ஃபர்ஸ்டா வர ஆளா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லாம இருக்கலாம், அல்லது அந்த ஓடுறதுல இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கலாம், அல்லது வேகமா ஓடக்கூடிய நபரா இல்லாம இருக்கலாம் நீங்க. ரைட்? வந்து ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு நாய் வந்து உங்களை துரத்துது அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? சரியா? அப்ப எங்கிருந்து நமக்கு அந்த பவர் வரும் தெரியாது, எப்படி இதாகும் தெரியாது. எல்லாத்த விட வேகமா வந்து நம்ம ஓட ஆரம்பிச்சிருப்போம். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படி தேவைப்படும் போது அந்த எனர்ஜி எங்கிருந்து வருது, எப்படி அப்ப மட்டும் கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் சேஞ்ச், உடலியல் மாற்றம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து இந்த உடலியல் மாற்றம் எப்படி ஏற்படுது. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸோ வந்து அதுக்கு ஒரே நிமிஷம் ஒரு ஸ்லைடு ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து மரத்து மேல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 7-8 அடிக்கு மேல மேல தொங்கிட்டு இருக்காரு. அந்த நாயை துரத்திட்டு வந்து அவர் அப்பவும் விடாம வந்து பிடிச்சிட்டு இருக்கு. ரைட்? ஸோ வந்து நம்ம நார்மலா அப்படி குதிச்சு அந்த 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 கிளையை பிடிக்க முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, ஒரு நாய் துரத்துது அப்படின்னா வந்து வேகமா ஓடி வந்து அவ்வளோ ஹைட்ல அதை அப்படி போய் அங்க நம்மளால பிடிக்க முடியும் அப்படின்னா அந்த ஆற்றல் உடம்புக்கு உண்டான அந்த சக்தி எங்கிருந்து கிடைக்குது, எப்படி இது வந்து சாத்தியமாகுது அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம உடம்புல இருக்கிற அந்த 3 மாற்றங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாத்தியமாகுது. சரியா? அந்த 3 மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ரைட்? ஸோ வந்து
ஸோ அந்த 3 மாற்றங்கள் என்ன? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல உடலியல் மாற்றம். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உடலியல் மாற்றம் அது எப்படி நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் அந்த உடலியல் மாற்றம் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து உடம்புல ஒண்ணு ஏற்படணும். சரியா? அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எங்க இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நாய் தொரத்தும்போது நமக்கு அந்த பிளட் பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் வந்து அதிகமா வந்து ஏற்படும். ரத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஓடுறதுக்கும், வேகமா இயங்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரத்த அழுத்தம் வந்து அதிகமாகும். சரியா? அதே மாரி அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ரெடி ஆகும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அந்த பிளட் பிரஷர் வந்து அதிகமாச்சு அப்படின்னா தான் நம்ம வேகமா வந்து ஓடுவோம். சரியா? அப்படி அந்த மேல எட்டி குதிச்சு அத புடிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்குண்டான ஆற்றல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடனே நம்ம உடம்புக்கு அந்த செகண்ட்ல வந்து தேவை. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடிப்படையா இருக்கிற ஒரு விஷயம் அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு. நம்ம முதல்லயே பார்த்திருக்கோம். இந்த அட்ரினல் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னிக்கு மேல 2 கிட்னிக்கு மேலயும் ஒரு தொப்பி போட்ட மாரி ஒரு கிளாண்ட். இது வந்து நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அட்ரினலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் அந்த இதை வந்து ஒரு 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 வேதியியல் பொருளை வந்து சுரக்கும். சரியா? ஸோ அது வந்து ஒரு ரத்தத்துல உடனே கலக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரத்தத்தோட அழுத்தத்தையும் அந்த வேகத்தையும் அதிகரிச்சு நம்ம உடம்புக்கு வந்து ஒரு சக்தியை வந்து கொடுக்கும். சரியா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதெல்லாம் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து நமக்கு நடக்கும். நம்ம வேகமா ஓடி போய் நம்ம உடனே தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து நம்ம பார்ப்போம். சரியா? நம்ம உடலுக்கு வந்து அந்த பலத்தையும் அந்த இதையும் பண்ற விஷயங்கள் வந்து இப்படிதான் நடக்குது. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படிங்க நடக்குது? சரியா? எப்படி நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பயம் அல்லது ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வரும்போது என்ன என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்பதான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு பயம், குற்றுணர்வு அல்லது வந்து ஒரு கவலை அப்படிலாம் ஏற்படும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரினல் கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புக்கு உண்டான சக்தியை குடுக்குறதுக்காக அந்த இதை வந்து உங்களுக்கு சுரந்துட்டே இருக்கும். சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஆற்றல் உடனே வேணும் அப்படிங்கிறதுக்கு அதை வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும் அது. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உடல் இயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாயை பார்த்த உடனே ஏற்படக்கூடிய பயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனநிலை மாற்றம். சரியா? அந்த மனநிலை மாற்றம் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பயம் வந்த உடனே என்ன ஆகும்னா, கிட்னிக்கு மேல இருக்கிற அட்ரினல் வந்து இந்த ஹார்மோன் சுரக்கிறது வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிரும். அதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அட்ரினல் கிடைச்ச உடனே என்ன ஆகும்னா, ரத்த அழுத்தம் வந்து கூடுறது. ரத்த அழுத்தம் கூடுனோனே உடம்புக்கு வந்து அந்த பலம் கிடைச்சிடும். சரியா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த 3ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மனநிலை, அந்த பயம், கவலை அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா, உடனே அந்த கெமிக்கல் இது வந்து நம்ம உடம்புல நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கெமிக்கல் இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, உடம்புல வந்து மாற்றங்கள் உடனே வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ இப்படிதான் ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடலியல் மாற்றங்கள் வந்து எப்படி நடக்குதுன்னா, இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உடலியல் மாற்றங்கள் எப்படி நடக்குது? இந்த 3 விஷயங்கள்ல தான் வந்து நடக்குது. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம நமக்கு ஏதோ இப்போ ஒரு தலை வலிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த தலைவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்கு காமிக்கிற ஒரு சிக்னல். அந்த தலைவலி வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் தலை வலிக்குது. அந்த வலி மட்டும் தான் உணர்றோம். ஏன் அந்த வலி வருது அப்படின்னு தெரியாது. ஒரு மாத்திரையை எடுத்து விழுங்கிட்டு, நம்ம உடனே என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, வேலைய வந்து பார்க்க போயிருவோம். சரியா? ஸோ வந்து ஆக்சுவலா அதுக்கு காரணம் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அந்த மனநிலை மாற்றம், அதுக்கப்புறம் அந்த வேதியியல் மாற்றம், அதுக்கப்புறம் தான் அந்த பிசிக்கல் இது வந்து வந்திருக்கு. சரியா? இந்த 3யும் வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த மனநிலையும், வேதியியல்லாம் வந்து நம்ம கண்டுக்கிறதே இல்ல. அந்த வலிய மட்டும் பார்க்குறோம். அதுக்குண்டான மாத்திரை மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா, சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைய வந்து நம்ம பண்ண போயிடுறோம். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸும் அதத்தான் வந்து பண்றாங்க. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த வேதியியல் மாற்றங்கள கூட அளவிட முடியும். அதே சமயம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது கூட நம்ம பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணும்போது நம்ம பண்ணிற முடியும். சரியா? ரைட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட்ல நடக்கிற விஷயங்கள், மனநல மாற்றத்த வந்து பார்த்தீங்கன்னா, அளக்கிறதுக்கு ஏதாச்சும் கருவி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி எதுவுமே கிடையாது. சரியா? நம்ம அளக்கவும் முடியாது. சரியா? ஸோ ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த பயம் என்ன அளவுல இருக்கு நமக்கு எப்படி அளக்க முடியும் நம்ம? சரியா? ஸோ அந்த மன ரீதியா வர்ற பாதிப்புகள வந்து, அதுக்கு இவ்வளோ யூனிட்ல உங்களுக்கு இவ்வளோ யூனிட்ல இந்த பயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் வந்து நம்மளால சொல்ல முடியாது. அது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எந்த இதுவும் இல்ல. சரியா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனமும், உடலும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிக்க முடியாத ஒரு விஷயம். சரியா? ஸோ வந்து இது ஒரு ஹோலிஸ்டிக் கோட்பாடுகளை கொண்டது. சரியா? ஸோ இந்த 3 விஷயங்கள் நடந்தது அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இயக்கம் வந்து சரியா இருந்துட்டு இருக்கும். ரைட்? பட் இன்னைக்கு இருக்கிற மெடிசினும் சரி, மற்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த மனம் அப்படிங்கிறத வந்து மனம் வேற, உடம்பு வேற அப்படிங்கிறத தனித்தனியா வந்து பிரிச்சு பார்க்குறாங்க.
சரியா? ஸோ வந்து அதுதான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனையும் அந்த பிசிக்கல் இதையும் மட்டும் பார்த்துட்டு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அந்த மனநிலை மாற்றம் ஏற்பட்டாதான் இந்த கெமிக்கல் இதுவும் பிசிக்கல் சேஞ்சஸும் வரும் அப்படிங்கிறது தான் அந்த ஹோலிஸ்டிக் தத்துவம். அப்படிதான் வந்து நமக்கு நோய் வர்றதோ வேற எந்த ஒரு விஷயங்கள் வர்றதோ அப்படிதான் நம்ம உடம்பு வந்து வேலை செய்யுது. ரைட்? ஸோ அந்த மருத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நமக்கு வந்த நோயை மட்டும்தான் பாக்குறாங்க. நிறைய உடல் அளவுல வந்த விஷயங்கள் மட்டும்தான் அவங்க வந்து பாக்குறாங்க. அதுக்கு கெமிக்கல் இது வந்து என்ன கொடுத்தா அது சரியாகும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து அவங்க வந்து பாக்குறாங்க. அதுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ரைட்? ஸோ இங்க மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம், மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரும் பார்க்கறது இல்லை, அதை கண்டுக்கிறதுமே இல்லை. ரைட்? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம். நமக்கு வந்து ஒரு டயபெட்டிக் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலங்காலமா மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரைட்? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தைராய்டு அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா நீங்க லைஃப் லாங் இதை எடுத்து தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரைட்? வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரைட்? அது மாதிரி சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைஃப் லாங் மாத்திரை சாப்பிட்டு தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அது சரி பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சரி பண்றதுக்கு உண்டான முயற்சி பண்றதே இல்லை. அப்போதைக்கு அதை அந்த அந்த வழியிலிருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த மெடிசன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுல இருந்து காப்பாத்திக்கிற வேலை மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை ரிவர்ஸ் பண்ணி சரி பண்றதுக்கு உண்டான வேலை செய்ய முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான வேலையை வந்து நம்ம செய்யறது இல்லை. சரியா? ஸோ அந்த மனசு சம்பந்தமான இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவனிக்கிறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 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 அந்த மெடிசன் அப்படிங்கிறது வந்து அந்த மனசுல இருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த இதுல வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதா உண்மை. சரியா? ஸோ அந்த உடல் மாற்றங்களுக்கு நம்ம மனசு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் மனசு தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மனம் உடலும் வேறு வேறு தன்மையுடையதாக இருந்துச்சுன்னா கூட ஆனா ரெண்டும் வேற வேற இல்லை, ஒண்ணுதான். சரியா? மனசு எங்க இருக்கு, நம்ம இதுலதான் இருந்துட்டு இருக்கு. ரைட்? ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு நம்ம இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார். சரியா? அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆய்வு ஒண்ணு நடந்துச்சு. அதை பத்தி அடிக்கடி அவர் பேசும்போது வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இந்த ஸ்பைனல்ல வந்து ஒரு ஆபரேஷன் வந்து பண்றாங்க. ரைட்? ஸோ அப்படி ஆபரேஷன் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை ஸ்பைனல்ல வந்து ஒரு ப்ராப்ளம். ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க. அப்படி ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு நரம்பை தவறுதலா வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இடுப்புக்கு கீழே அவர் எல்லாமே செயல் இருந்தது. சரியா? அவரால் நடக்க முடியாது, மலம் கழிக்க முடியாது, சிறுநீர் கழிக்க முடியாது. இப்படி வந்து அவருக்கு அந்த மாதிரியான இது வந்து ஆயிடுச்சு. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதுகுத்தண்டு வழியா மூளைக்கு போற அந்த அந்த வேகஸ் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நர்வ்ல ஒன்று வந்து கட் ஆயிருச்சு. அது சரி பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அது கண்டுபிடிக்க முடியல. சரி பண்ணவும் முயற்சி பண்ணாங்க. அதுக்கு உண்டான இது பண்ண முடியல. சரி இது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் எடுத்துட்டு அந்த நாய்க்கு வந்து அதே மாதிரி அந்த ஸ்பைனல் கார்டில் அந்த ஆப்ரேஷன் பண்றாங்க. ஒரு நரம்பை வந்து கட் பண்ணி விட்டாங்க. ஸோ வந்து அது என்னாச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பண்ணை வீட்டில் கொண்டு போய் அங்கே வந்து விட்டுறாங்க. அதை மார்க் பண்ணி அங்கே நிறைய நாய் இருக்கு. அந்த நாயோட நாய் இதையும் வந்து விட்டுறாங்க. இந்த நாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு மார்க்கும் பண்ணி வச்சிடுறாங்க. சரியா? வச்சுட்டு அந்த அந்த நாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணி இந்த நரம்பை கட் பண்ணணும்னா அதுக்கும் பின்னாடி 2 காலும் வரல, நடக்க முடியல. அதனால சரியா கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துடுறாங்க. சில மாசங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாயை தேடி போய் கண்டுபிடிச்சு பார்த்தப்போ இந்த இந்த மனிதன் இந்த இந்த இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஸோ இவர் வந்து 3 மாசம் கழிச்சு இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலில் வந்து இன்னும் அந்த இது வந்து எதுவுமே வரல. அப்புறம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு, ரொம்ப இழைச்சு போய் வந்து பாத்தீங்கன்னா முன்ன விட வந்து பாத்தீங்கன்னா பசி தூக்கம் எதுவுமே இல்லை, ரொம்ப சோர்வோட இருந்தாரு. ஆளே ரொம்ப மாறி போய் ரொம்ப இதா இருந்தார். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போய் பேசும்போது என்ன சொன்னாருன்னா என்னோட எதிர்காலமே போயிடுச்சு, லைஃபே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். சரியா? இப்படி வச்சுட்டு நான் வந்து என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துவேன், என்னால வந்து அதுக்கு உண்டான இதே இல்லாம போச்சு, வாழ்க்கையே எனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சரியா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஒரே பயங்கரமா புலம்புனார். சரியா? சரி அந்த நாய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை வந்து தொலை பிடிச்சி பாக்குறாங்க. அந்த நாய் வந்து இவங்க அந்த கால் ரெண்டும் நடக்க முடியாம இருந்துச்சு இல்லையா? அந்த நாய் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் இதா வந்து கால் வந்து இதாயிட்டு அது நடக்க ஆரம்பிச்சிருந்தது. சரியா? ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இது சாத்தியமாச்சு, நாம தான் கட் பண்ணி விட்டது, எப்படி இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை பிடிச்சி திருப்பி இது பண்ணி பார்த்தாங்க. சரியா? ஸோ அது என்ன நடந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி அப்புறம் வந்து நம்ம எதிர்காலம் இப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து அதுக்கு பயமோ கவலையோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு தேவை ஒரு சாப்பாடு, அப்புறம் ஒரு அசோசியேஷன். அது வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தது.
சரியா? அந்த இருக்கிறத வச்சுட்டு என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கவலைகளோ, துக்கமோ, பயமோ அதுக்கு வந்து எதுவுமே இல்லாம இருந்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த அட்ரினல் கிளாண்ட் இது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கவலை அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு நம்ம நம்ம உடம்பு வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் வந்து பேலன்ஸ்டா இருந்தது அப்படின்னா தான், நம்ம வந்து நம்ம உடம்பு நார்மல் இயக்கத்துல வந்து இருந்துட்டு இருப்போம். ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு காயமோ, அப்புறம் ஏதோ ஒரு விஷயங்கள் கவலையோ, ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம மைண்டுக்கு வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அத சரி பண்றதுக்கு உண்டான வேலைய தான் வந்து நம்ம உடம்பு வந்து செஞ்சுட்டு இருக்கு. இந்த 3 ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்ம நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, முதல்ல அந்த பயத்தை சரி பண்றதுக்கு உண்டான வேலையை மட்டும் தான் அது செஞ்சுட்டு இருக்கும். அதுக்குண்டான கெமிக்கல் ரியாக்ஷன் அதுவும் வந்து பண்ணிட்டு இருக்கும். சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேலன்ஸ் இல்லாதனால என்ன ஆச்சுன்னு அவர் பயந்துகிட்டே இருந்ததுனால, அந்த அட்ரினல் கிளாண்ட் அந்த சுரப்பிகள் என்ன பண்ணுச்சுன்னா, அவருக்கு அவர் 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 அந்த மனசளவுல அவர் சரி பண்றதுக்கு உண்டான வேலை மட்டும் தான் இருந்தது. உடல் அளவுல செய்ய வேண்டிய வேலையை வந்து அடுத்த வேலையை வந்து அது கம்மியா செஞ்சுட்டு இருந்தது. இந்த இந்த நாய்க்கு வந்து அந்த மாதிரி கவலைகள் எதுவும் கிடையாது. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்கிங் சிஸ்டம் பிசிக்கலா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். அந்த கவலைகள்லாம் இல்லாதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 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 சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, முழுசா அந்த அந்த குணமாகறதுக்கு உண்டான ஆற்றல மட்டுமே அத பார்த்துட்டு இருந்தது. உடம்புக்கு சரி பண்றதுக்கு உண்டான விஷயங்கள வந்து இந்த சமநிலையில இருக்கிறதுக்கு வந்து உண்டான இது வந்து அதுக்கு கிடைச்சுட்டே இருந்தது. சரியா? அதனால என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உடல் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான வேலைய செஞ்சது. உடல் வந்து தானாவே அத வந்து சரி பண்ணிக்கிச்சு. சரி பண்ணிக்கிச்சு. ரைட்? ஸோ என்னங்க சொல்றீங்க? உடம்பு தானா இந்த மாரி விஷயமெல்லாம் சரி பண்ணிக்குமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு தானா சரி பண்ணிக்க உண்டான ஆற்றல் வந்து நமக்கு இருக்கு. சரியா? இந்த 3 விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு எந்த விதமான அ ம அ ம பிரச்சனைகள் இருந்தாலும் உடம்புல, அத வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் வந்து நமக்கு கண்டிப்பா இருக்குங்க. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அ அது எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம எப்படி உருவானோம் அப்படிங்கிறத முதல்ல வந்து நாம பார்ப்போம். சரியா? நம்ம உருவாகும்போது எப்படி இருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில ரத்த துளிகளா தான் இருந்தோம். சரியா? நம்ம நம்ம அம்மாவோட கருப்பையில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஜைகோட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரைட்? ஸோ வந்து அந்த ஜைகோட் அப்படிங்கிறது வந்து சின்ன ரத்த துளிகள். ஒரு ரத்த துளி பார்த்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கருவுல இருக்கும்போது அப்படிதான் நம்ம உருவாகுறோம். அப்படியே அந்த சின்ன உயிரணுவா வந்து நம்ம உருவாகுறோம். சின்ன ரத்த துளி மாரி தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரணு கூட்டமா வந்து மாறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து வளருவோம். ரைட்? ஸோ ஒரே நிமிஷம். அதுக்கு ஒரு ஸ்லைடு இருக்கு. நான் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ வந்து நம்ம கருவுல எப்படி உருவாகுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிதாங்க உருவாகுறோம். ரைட்? இப்போ 2 ஒரே ஒரு சின்ன இதா தான் உருவாகுறோம். அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜைகோட் அப்படிங்கிறது இதான் இந்த மாரி சின்ன இதா அடுத்தது 4 செல்லா இருக்கிற ஒரு இதா உருவாகுறோம். அப்புறம் வந்து மோருலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமா இருக்கிற ஒரு செல்லா உருவாகுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம போறோம். சரியா? பிளாஸ்டோசைட் அப்படின்னு சொல்லி இப்படி வந்து உருவாகுறோம். அப்புறம் எம் எம் எம்ப்ரையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இங்க வந்து இதாகுது. சரியா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதில பிரெயின் தான் வந்து பிரெயினுக்கு உண்டான செல்கள் தான் உருவாகுது. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து நம்ம உருவாகி வர்றோம். சரியா? நம்ம எப்படி முதல்ல உருவாகுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த ஜைகோட் செல் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து உருவாகி நம்ம வந்துட்டு இருக்கோம். ரைட். ஸோ இது எதுக்காக இது பண்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அம் நம்மள உருவாக்குனது யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்பு தான். சரியா? நம்ம எங்கிருந்து வந்தோம்? நம்ம ஒரு உடம்புக்குள்ள இருந்து தான் வந்தோம். ஸோ அந்த உடம்பு உருவாக்குனது யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உடம்பு தான். ரைட்? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பிரெயின் உருவானதுக்கு அப்புறம் நம்ம கை, கால் உறுப்புகள் ஒவ்வொன்னும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி உருவாக்குறது யாருன்னா நம்ம தான். சரியா? நம்ம தான் நம்ம கை, கால் உறுப்புகள் ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் உருவாக்கியிருக்கிறோம். சரியா? ஸோ வந்து நம்ம எலும்புகள், தசை நாறுகள், உறுப்புகள், புலன் உறுப்புகள், மூளை இப்படி ஒவ்வொன்னும் அ வ அது வளர்ந்து இதாயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான். நம்ம உடம்பு தான் உருவாக்கியிருக்கு. நம்ம தான் வந்து உருவாக்கணும். ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி முழு உருவமா வெளியில வந்து இன்னைக்கு நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் யாருன்னா, நம்மளோட உடம்பு, நம்ம அம்மாவோட உடம்பு. சரியா? ஸோ இந்த உடம்பு தான் இந்த வேலைய வந்து நமக்கு பண்ணியிருக்கு. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம், ஆம், ஆ ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா,
இப்போ ஒரு கரு உருவாயிருச்சு அப்படின்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துருச்சு, என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து மூளை என்ன வளர்ச்சியில் இருக்கு, ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன வளர்ச்சியில் இருக்குன்னு கூட கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க, ரைட். ஸோ அதுல ஏதாச்சும் குறைபாடு இருந்ததுன்னா அதுக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது பண்ணிடுவாங்க, ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா எப்படின்னா நம்ம நம்ம எப்போ வயிற்றுல வந்து நம்ம நம்ம உருவாயிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதோ அன்னையிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்க வந்து நமக்கும் சேர்த்து நமக்கு தேவையான உணவுகள், அப்புறம் ஒவ்வொரு நம்மளோட growthக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் பண்ணி பண்ணி அவங்க வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதுக்கு வந்து இது நல்லது அது நல்லது, இப்படி எடுத்துக்கோ அப்படி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷலாக வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு உண்டான தேவையான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க, ரைட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சத்துக்கள் நமக்கு எங்கிருந்து கிடைக்குதுன்னா அம்மா இதுல இருந்து வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இப்படி உடலை உருவாக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு மூலமா, நம்ம சாப்பிட்ற அந்த இதுல மூலமா வரக்கூடிய இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம உடவுல வந்து உருவாக்குது. அப்படி உருவாக்கிட்டு நம்ம இன்னைக்கு வந்து இங்க வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம உடம்பை நம்ம நம்ம வந்து நாமளே உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் நடக்கும். கிரியேட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்மளால பண்ண முடியும், ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பண்ண முடியும். உடம்பு வந்து இதை வந்து அந்த பாதிப்புகளை தன்னைத்தாலே சரி பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் வந்து பண்ணிக்கும், சரியா. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு காயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஆயிருக்கும், காயம் வந்து பட்டிருக்கும், இதாயிருக்கும். அதுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட்டே எதுவுமே பண்ணாம அந்த காயம் ஆறி இருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா? சரியா? கண்டிப்பா வந்து ஆறிரும். அல்லது வந்து அந்த அந்த காயம் வந்து அழுகி போய் இதாகி அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சரியா. ஸோ அது சீக்கிரமாவோ கொஞ்சம் லேட்டாவோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சரியாயிரும். யார் சரி பண்றாங்க, எப்படி சரி பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உடல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சரி பண்றதுக்கு உண்டான ஆற்றல் வந்து வச்சுட்டு இருக்கு. அதுக்குண்டான எல்லா விஷயம் வந்து நடந்துடும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காயம் அப்படின்னு ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த காயம் ஆறுறதுக்கு நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வேதியியல் மாற்றங்கள் வந்து உடனே நடக்க ஆரம்பிக்கும், சரியா. ஒரு 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 காயம் ஆயிருச்சு ரத்தம் வெளியில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ரத்தம் வெளியில போறது நம்ம உடம்பு வந்து விரும்பாது, சரியா. ஸோ அந்த ஹோமோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹோமோஸ்டேசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தம் வெளியில போறது வந்து விரும்பாது. அதனால என்ன பண்ணுன்னா அந்த ரத்தம் நிறுத்துறதுக்கு உண்டான வேலையை வந்து உடனே அது செய்ய ஆரம்பிக்கும், ரைட். ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த வெள்ளை அணுக்கள் காயம்பட்ட இடத்துக்கு வந்து இந்த உடல்ல வெளிப்புறத்துல இருக்கிற அந்த ஏரோட வந்து அந்த ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கோட்டிங் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும், சரி. அப்படி கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த ரத்தம் உள்ள இருந்து போற வெளியில இதாகாத மாதிரி தடுத்துரும் அது, ரைட். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணும்னா அப்படி கட் ஆனதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோட ரியாக்ட் ஆகி சில கிருமிகள் இதெல்லாம் வந்து இதுக்குள்ள வந்திருக்கும், அதை கிளீன் பண்ற வேலையை அது வந்து பண்ணும், ரைட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற பிளேட்லெட்ஸ் அப்படின்னு தட்டை அணுக்கள், சரியா. அது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோனஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இலை மாதிரியான ஒரு இலையை வந்து உருவாக்கி என்ன பண்ணுன்னா அதுக்கு மேல ஒரு கோட்டிங் மாதிரி ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்து என்ன பண்ணுன்னா அது வந்து பண்ணும், சரியா. ஸோ அந்த கிழிஞ்ச தோலை வந்து இணைக்கிற வேலையை வந்து அது பண்ணும். ஸோ வந்து அந்த காயமுற்ற தசையில எல்லாம் அது என்ன பண்ணும் அப்படின்னா சரி பண்ற வேலையை வந்து பண்ணும், சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கிற அந்த பசையாலும் தோலாலும் மூடப்படுவதனால என்ன பண்ணும்னா ரத்தம் உறைஞ்சு போய் அது வந்து ரத்தம் வெளியில போறதை நின்றும். அதுக்கு பேர் வந்து கிளாட்டிங் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காயமாச்சுன்னா நமக்கு நடக்கிற விஷயங்கள், ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரத்தம் உறையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, தாமதமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு மெடிசின் எடுக்கிறதுனால அதனால ரத்தம் வந்து இந்த ஸ்டாப் ஆகாம வந்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம அந்த இம்யூனிட்டி கம்மியா இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ப்ராசஸ் வந்து லேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு எப்பவுமே அந்த ரத்தம் வெளியேறதை வந்து நம்ம விரும்பாது. இந்த ப்ராசஸ்னால வந்து அதை வந்து என்ன பண்ணுன்னா சரி பண்ணி அதுக்குண்டான வேலையை வந்து நம்ம பண்ணிட்டே தான் இருக்கோம், சரியா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆம், அதே மாதிரி இப்போ தன்னைத்தானே சரி பண்றதுக்கு உண்டான வேலையை வந்து அது செஞ்சுட்டே தான் இருக்கும், ரைட். ஸோ அந்த அந்த ரத்தத்தை நிறுத்துறது மட்டும் இல்லாம அதை வந்து சரி பண்ற டேமேஜ் ஆனதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தழும்பு ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருப்போம், அந்த புண்ணு ஆயிடுச்சு இதாயிருச்சுன்னா மேலே கருப்பா ஒரு இது மாதிரி வரும். அப்புறம் அதை நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இது மாதிரி நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும், ஒயிட் கலர்ல அந்த ஸ்கின் தெரியும், சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது தழும்பா மாதிரி இருந்துட்டு இருக்கும், கொஞ்ச நாள் இருந்துகிட்டே இருக்கும், அப்புறம் அது காணாமே போயிடும், ரைட். ஸோ இதுக்கு ஒரு 3 மாசம் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 மாசம் வந்து என்ன பண்ணும்னா அது அதை சரி பண்ற வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து, ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம உடம்புல நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஆக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அதை ரிப்பேர் பண்ற வேலையை செஞ்சுட்டே தான் இருக்குங்க நம்ம உடம்பு, ரைட். ஸோ வந்து ஒருத்தர் ரொம்ப களைச்சு போயிருக்காரு, டயர்டா இருக்காரு,
சரியா? அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தூங்கணும் அப்படின்னு தோணுது. ஸோ அவர் ஒரு 4 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் புத்துணர்ச்சியோடு வந்து திருப்பியும் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருப்பாரு. உங்களுக்கும் அது நடந்திருக்கும். டயர்டாக இருக்கு, இன்னைக்கு தூங்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சோர்வெல்லாம் நீங்க மறுபடியும் பழையபடி வந்து நீங்க உற்சாகமாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ரைட்? ஸோ இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாங்க அந்த ப்ராசஸ். நம்ம தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சோர்வா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க உடம்புல எந்த விதமான இது நடந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து தன்னைத்தாலே சரி பண்ணிக்கும். சரியா? ஒரு சின்ன கீரல் ஆனாலும் சரி, எலும்புல உள்ள போயிட்டு அங்க ஒரு சின்ன கீரல் ஆனாலும் சரி என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு தன்னைத்தானே அது சரி பண்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டு இருக்குங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து சில ஸ்லைட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நேரம் இதா இருக்கனால வந்து என்ன பண்ணுறேன்னா அதை இது பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம உடம்போட ஆற்றல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் வந்து வச்சுட்டு இருக்கு. சரியா? அதே மாதிரி இந்த 3 ஆக்ஷன்னால வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். பட் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பேலன்ஸ்டா வச்சுட்டு இருக்கோமா, நம்ம மனசையும் உடலையும் பேலன்ஸா வச்சுட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. சரியா? ஸோ நம்ம கம்யூனிட்டியில் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நம்ம உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான சூழல்களை வந்து நம்ம என்ன பண்றோம்னா உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். ரைட்? ஸோ வந்து அந்த நம்ம கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சோன்னே இவ்வளவு ரெஃப்ரெஷ் ஆயிடுறோம் அப்படின்னாலே நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய செல்கள் இருந்துட்டு இருக்கு, நிறைய செல்கள் புதுசா உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. நம்ம நைட்டு தூங்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அந்த வேலையெல்லாம் அது ரிப்பேரிங் ஒர்க் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து காலையில் எந்திரிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கிற விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு அதுக்குண்டான ஆக்ஷன் வந்து பண்ண ஆரம்பிக்கும். ரைட்? ஸோ வந்து இங்க நம்ம கம்யூனிட்டியில் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது நம்ம நார்மல் லைஃப்ல கவலையோட போய் படுக்கிறோம். உடம்பு என்ன பண்ணும், மைண்ட் அந்த 3 ஆக்ஷன்ல இது பண்ணக்கூடிய அந்த மைண்ட் என்ன பண்ணுன்னா உங்க கவலை போக்குறதுக்கு உண்டான வேலையை தான் முதல்ல செய்யும். உடம்பை ரிப்பேர் பண்றதுக்கு உண்டான வேலை வந்து நம்ம செய்யாது. ஏன்னா நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கல மைண்டை. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனால என்ன ஆகும்னா நம்ம உடம்பை ரிப்பேர் பண்ற வேலையை அது சரியா செய்யாது. ஃபோக்கஸ் எல்லாம் உங்க மனசை சரி பண்றதுக்கு தான் வந்து பண்ணிட்டு இருக்கும். காலையில எந்திரிச்சோன்னா நம்ம எப்படி எந்திரிக்கும், உற்சாகமா எந்திரிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகமா எந்திரிக்கிறது இல்லை, கவலையோட பயத்தோட எந்திரிக்கிறோம். திருப்பியும் அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான அதை சரி பண்றதுக்கு உண்டான வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கோம். உடம்பு ரிப்பேர் பண்றதுக்கு உண்டான வேலையை கம்மியாக தான் செஞ்சுட்டு இருக்கோம். ரைட்? ஸோ வந்து இந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத்தி அமைக்கிறோம். நம்ம நைட்டு படுக்க போகும்போது என்ன பண்றோம், அந்த மேஜிக் ராக் அதை வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நடந்த விஷயங்களுக்கான நன்றி உணர்வு சொல்ல போறோம். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அதை இது பண்ண போறோம். ஸோ அந்த நன்றி உணர்வு என்னென்னலாம் இது இருக்குமோ அதெல்லாம் நினைச்சு பார்க்க போறோம். அதுக்கு நன்றி உணர்வு சொல்ல போறோம். ஸோ படுக்கும் போதே ஒரு பாசிட்டிவான நேரங்களில் படுக்க போறோம். அந்த அந்த நெகட்டிவ் திங்கிங்கை விட்டுட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பேலன்ஸ் ஆகுது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பேரிங் ஒர்க் வந்து நார்மலா நடக்கிற விஷயங்கள் நடக்கும். காலையில் எந்திரிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நன்றி உணர்வோட எந்திரிக்கணும். அப்புறம் இந்த லிஸ்ட் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு இதுக்கும் நன்றி உணர்வு காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நெகட்டிவ்ல இருந்து காலையில் எந்திரிக்கும் போது அந்த பாசிட்டிவான விஷயங்கள் திங்க் பண்ணிட்டு எந்திரிக்கிறதுனால என்ன ஆகுனா மைண்ட் வந்து என்னன்னா நம்ம ரிப்பேரிங் ஒர்க்குக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே அதுக்கு உண்டான ஆக்டிவிட்டி வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கும். மைண்ட் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனாலதான் நான் சொன்னேன் இந்த 28 டேஸ்ல உங்களுக்கு இந்த மச்சம் காயம் தழும்பெல்லாம் மறையும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இது நீங்க கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்க மாயாஜாலம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க பண்ண விஷயம் என்னன்னா உங்க மைண்டை பேலன்ஸா வச்சுட்டு போறீங்க. அப்படி பேலன்ஸ்டா ஆச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து சரியாக போகுது. அதே மாதிரி இந்த தியானம் பண்ணும்போது சொன்னீங்க அந்த சைனஸ் ப்ராப்ளம் சரியாயிருச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேலன்ஸ்டா மைண்டை வச்சுக்க போறோம். அதுக்குண்டான ப்ராக்டிஸ் வந்து தொடர்ந்து பண்ண போறோம். அதே மாதிரி இந்த இந்த தியானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இப்படி உடம்பு வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்கு உண்டான சில ப்ராக்டிசஸ் தான் வந்து உங்களை வந்து தொடர்ந்து பண்ண வைக்க போறோம். நமக்கு இதெல்லாம் முதலே தெரிஞ்சிருந்தா கூட நாம தொடர்ந்து பண்றது இல்லை. சரியா? இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா தொடர்ந்து தொடர்ந்து நம்ம அதை வந்து பண்ண போறோம். அதை எல்லாமே நம்ம அச்சீவ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ வந்து தொடர்ந்து இந்த இதில் வந்து உங்க கம்யூனிட்டிக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க. தொடர்ந்து இருந்துட்டு இருங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து நீங்க இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். பை.